அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக. நாம் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இதுவரை பார்த்தோம். நமது பயான்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உலகத்தில் எங்கே நோக்கினாலும் நிம்மதி என்பதே இல்லை. விரிசலும் பூசலும் வெடிப்பும் பதட்ட நிலையும் வியாபித்திருப்பதை காண முடிகிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி என்பதே அற்றுப்போய்விட்டது. அவனுடைய இறுதி தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசங்களையும் குர்ஆனுடைய தப்சீரையும் விளங்கி நடந்தால் இது போன்ற எதுவும் நடக்காது இன்ஷா அல்லாஹ். அதற்காக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இவ்வளோ நாளாக தந்து கொண்டிருந்தேன். அனைவரும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்தருள்வானாக. ஆமீன். மேலும் மேலும் பயான்கள் பார்க்க நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். லைக் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை நல்ல முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் ஆல இம்ரான் சூராவுடைய 153 முதல் 158 வரை உள்ள வசனங்களின் தப்சீர் விளக்கத்தையும் பொருளையும் பார்க்கலாம். இந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா துக்கத்திற்கு மேல் துக்கம், அல்லாஹ் மன்னித்தான், உஹதில் உறக்கம், நயவஞ்சகர்கள் நிலை, மரணத்தை தேடி மனிதன், நபி தோழர்கள் மாண்பு, தியாகத்தின் பரிசு, அனைவரின் மேட்சியும் அல்லாஹ்வின் பக்கமே. இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த ஆயத்துக்களுடைய தப்சீர் இருக்கின்றது. அனைத்தையும் பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கற்றதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மூன்றாவது சூராவுடைய 153, 154, 155 ஆகிய வசனங்களின் பொருளையும் தப்சீரையும் பார்க்கலாம். மூன்றாவது சூராவுடைய 153வது வசனத்தில், உஹது போரில் அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு பின்னால் இருந்தவாறு என்னிடம் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை கூவி அழைத்து கொண்டிருந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரையுமே திரும்பி பார்க்காமல் வெறுண்டோடி கொண்டிருந்ததை சிந்தித்து பாருங்கள். நம் தூதருக்கும் நீங்கள் உண்டு பண்ணிய இந்த துயரத்தின் காரணமாக உங்களுக்கும் தோல்வியின் துயரத்தையே பிரதிபலனாக கொடுத்தான். ஏனென்றால் உங்களிடமிருந்து ஒரு பொருள் தவறிவிட்டதை பற்றியும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றியும் நீங்கள் துயரத்தில் ஆழ்ந்துவிடாமல் இருப்பதற்குரிய சகிப்பு தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணுவதற்காகவே இந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிவான். மூணாவது சூராவுடைய 154வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, இந்த துயரத்திற்கு பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய நித்திரதை இறக்கி வைத்தான், தூக்கத்தை இறக்கி வைத்தான். உங்களில் ஒரு கூட்டத்தினரை அது சூழ்ந்து கொண்டது. மற்றொரு கூட்டத்தினர்களுக்கோ அவர்களுடைய கவலையே பெரிதாகி மடையர்கள் எண்ணுவதைப் போல அல்லாஹ்வை பற்றி உண்மை அல்லாதவற்றையெல்லாம் தவறாக எண்ண ஆரம்பித்து, நம்மிடம் இதற்கு பரிகாரம் செய்ய அதிகாரம் ஏதேனும் உண்டா என்று கேட்டனர். அதற்கு எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ் உடையதே என்று நபியே பதில் கூறுவீராக. இவையன்றி அவர்கள் உங்களுக்கு வெளியாக்காத பல விஷயங்களையும் தங்கள் மனதில் மறைத்து கொண்டு நம்மிடம் ஏதும் அதிகாரம் இருந்தால் இங்கு வந்து இவ்வாறு நாம் வெட்டப்பட்டிருக்க மாட்டோம் எனவும் கூறுகின்றார்கள். இதற்கு நபியே அந்த நயவஞ்சகக்காரர்களை நோக்கி நீர் கூறுவீராக. நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்த போதும் அவர்கள் எவர்கள் மீது வெட்டப்பட்டே இறக்க வேண்டுமென்று விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தாங்கள் வெட்டப்பட வேண்டிய இடங்களுக்கு தாமாக வந்தே தீருவார்கள் என்றும், நம்பிக்கையாளர்களை நோக்கி அல்லாஹ் உங்கள் மனதில் உள்ளதை பரிசோதனை செய்வதற்காகவும் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை பரிசுத்தமாக்குவதற்காகவும்
இவ்வாறு சம்பவிக்கும்படி செய்தான் என்றும் கூறுவீராக. உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான். 3வது சூராவுடைய 155வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, இரு கூட்டத்தாரும் உஹது போருக்காக சந்தித்த நாளில் உங்களில் எவர் அதிலிருந்து வெகுண்டோடினார்களோ அவர்கள் நிராகரிப்பின் காரணமாக ஓடவில்லை. அவர்கள் செய்த சில தவறுகளின் காரணமாக ஷைத்தான் தான் அவர்களுடைய கால்களை சறுக்கும்படி செய்தான். எனினும் அல்லாஹ் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிகவும் பொறுமையுடையவன் ஆவான். இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா உஹது போர் தொடர்பாக குறிப்பிடுகின்றான். முஸ்லீம்களில் உஹது போர் நடைமுறைகளை பின்பற்ற தவறியதால் ஏற்பட்ட இழப்புகளையும் துக்கங்களையும் அல்லாஹ் நினைவுபடுத்தி கூறுகிறான். 2வது பெரிய வசனத்தில் அந்த துக்கத்தை போக்கியதை பற்றி குறிப்பிடுகின்றான். 3வது வசனத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சரிவை மீண்டும் சுட்டிக்காட்டி, இது உண்மை விசுவாசிகளுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இடையே பகுத்து காட்ட தான் வைத்த ஒரு சோதனையே என்று அல்லாஹ் விளக்கமளிக்கின்றான். நூல் மாரிஃபுல் குர்ஆன். உஹது போரில் முஸ்லிம்களை எதிரிகள் கடுமையாக தாக்கி சேதம் விளைவித்ததை அடுத்து முஸ்லிம்களில் சிலர் மதினா திரும்பிவிட்டார்கள். இன்னும் சிலர் மலையில் ஏறி பாறை மீது நின்று கொண்டார்கள். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய அடியாரே வாருங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே வாருங்கள் என்று மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ், கதாதா, சித்தியு, நூல் தப்சீர் இப்னு கதீர். இறை தூதர் உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களை அழைத்து கொண்டிருந்தார். ஆனால் நீங்களோ எவரையும் திரும்பி பார்க்காமல் வெகு தூரம் சென்று விட்டீர்கள். எனவே அல்லாஹ் உங்களுக்கு துக்கத்திற்கு மேல் துக்கத்தை கொடுத்தான். இருப்பினும் போரில் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட துன்பங்களை பற்றியும் உங்களை விட்டு கை நழுவி சென்று விட்டவர்களை பற்றியும் நீங்கள் வருந்தக்கூடாது என்பதற்காகவே இந்த துக்கங்களை உங்களுக்கு அவன் அளித்தான் என்று 153வது வசனம் தெரிவிக்கின்றது. துக்கத்திற்கு மேல் துக்கம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூவி அழைத்ததை செவியேற்காமலும் திரும்பி பார்க்காமலும் சென்ற முஸ்லிம்கள் பின்னர் நபித்தோழர் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமிட்டு அழைத்த பொழுது திரும்பி வந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒன்று சேர்ந்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்த போது அது தோழர்களுடைய செவிக்கு எட்டவில்லை என்றும், பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்த குரலில் கூவி அழைத்தது அவர்களுடைய செவிக்கு எட்டிட அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்றும் இதற்கு விளக்கமளிக்கப்பட்டது. நூல் ரூஹுல் மானி. இங்கே அல்லாஹு தஆலா உங்களுக்கு துக்கத்திற்கு மேல் துக்கம் கொடுத்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது துக்கம் உயிர் சேதத்தாலும் படு காயங்கள் அடைந்ததாலும் ஏற்பட்டது. 2வது துக்கம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று புரளியினால் விளைந்தது என்று சிலர் விளக்கமளித்துள்ளார்கள். இன்னும் சிலர் முஸ்லிம்களை விட்டு வெற்றியும் யுத்த பொருட்களும் கை நழுவி போனதை முதல் துக்கம், உயிர் சேதத்தை 2வது துக்கம் குறிக்கும் என்று விளக்கம் தருகின்றார்கள். முதலாவது துக்கம் தோல்வியையும், 2வது துக்கம் அபு சுஃப்யான், காலித் பின் வலீத் போன்றவர்கள் மலையில் தோன்றியதை கண்டபொழுது முஸ்லிம்கள் அடைந்த கவலையும் குறிக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது. நூல் இப்னு கதீர், குர்துபி, ரூஹுல் மானி. இவ்வாறு முஸ்லிம்களுக்கு தான் துக்கங்களை கொடுத்ததற்கான காரணத்தையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் விவரிக்கின்றான். உங்களுக்கு நேர்ந்துவிட்ட உயிர் சேதம், படுகாயம் ஆகியன பற்றியும், கை நழுவிவிட்ட வெற்றி, யுத்த பொருள் ஆகியன பற்றியும் எதிர்காலத்தில் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக அவன் உங்களுக்கு துக்கத்திற்கு மேல் துக்கம் கொடுத்தான் என்று இந்த வசனம் தெரிவிக்கின்றது. வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து பண்பட்ட ஒருவர் எதிர்வரும் துன்பங்களை கண்டு கலங்க மாட்டார், கவலைப்பட மாட்டார். பொறுமை, சகிப்புத்தன்மை, விவேகம் ஆகிய உயர் பண்புகள் அவரிடம் வந்துவிடும். இப்படி முஸ்லிம்களை பக்குவப்படுத்துவது அல்லாஹுடைய நோக்கமாகும். இதிலிருந்து உஹது போரில் நபி தோழர்கள் சந்தித்த சோதனைகள் அவர்களில் சிலர் போர்க்களத்தில் புரிந்துவிட்ட தவறுகளினால் விளைந்தவை என்றாலும் கூட இந்த சோதனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் அல்ல, மாறாக அவர்களை பண்படுத்துவதற்காக அல்லாஹ் வைத்த சோதனை ஆகும் என்று தெரிகிறது. அவர்களுடைய பிழைகளை தான் மன்னித்து விட்டதாக முன்பே அல்லாஹ் தெரிவிப்படுத்தியிருக்கிறார். நூல் மாரிஃபுல் குர்ஆன். அல்லாஹ் மன்னித்தான். உஸ்மான் பின் மௌஹப் என்பவர் அறிவிக்கின்றார், புனித காபாவில் ஹஜ் செய்ய வந்த ஒருவர் அங்கே சிலர் அமர்ந்திருப்பதை கண்டார். அங்கே வந்து இவர்களெல்லாம் யார் என்று கேட்டார். இவர்கள் குறைசிகள் என்று தெரிவிக்கப்பட்டது. இவர்களில் பெரியவர், அறிஞர், ஷைக் யார் என்று அவர் வினவினார். இப்னு உமர் என்று அங்கிருந்தவர்கள் கூறினார்கள். இப்னு உமரிடம் வந்தார். அவர்
நான் உங்களிடம் ஒரு விஷயம் பற்றி கேட்பேன், அதற்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் என்றார். இப்னு உமர், சரி கேளுங்கள் என்றார். அதற்கு அந்த மனிதர், இந்த காபாவுடைய புனிதத்தை முன்வைத்து கேட்கின்றேன். உஹது போரில் உஸ்மான் பின் அஃபான் சிதறி ஓடினார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்றார். இப்னு உமர் ஆம் என்றார். அதற்கு அவர், உஸ்மான் பத்ரில் கலந்து கொள்ளவில்லை என்பது தெரியுமா என்றார். இப்னு உமர் ஆம் என்றார். அவர், பைத்துர் ரிஸ்வான் ஒப்பந்தத்தில் உஸ்மான் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்பது தெரியுமா என்றார். இப்னு உமர் ஆம் என்றார். அவர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். உடனே இப்னு உமர், இங்கே வாருங்கள், உங்கள் சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன். உஹது போரில் உஸ்மான் சிதறி ஓடிய செயலை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதற்கு நான் சாட்சி. பத்ரில் அவர் கலந்து கொள்ளாததற்கு காரணம் இருந்தது. அவருடைய துணைவி நோயாளியாக இருந்தார். பத்ரில் கலந்து கொண்டோருடைய பங்கும் கூலியும் உங்களுக்கு உண்டு என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உஸ்மானிடம் தெரிவித்தார்கள். பைத்துர் ரிஸ்வான் ஒப்பந்தத்தில் உஸ்மான் கலந்து கொள்ளாததற்கு காரணம் அன்னலார் அவரை மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள். மக்காவாசிகளிடம் அவரை விட செல்வாக்குள்ள வேறொருவர் கிடைத்திருந்தால் அவ்வாறு அனுப்பியிருப்பார்கள். இந்த ஒப்பந்தம் அவர் மக்கா சென்ற பிறகு கையெழுத்தானது. அவருக்காக அன்னலாரே ஒப்பந்தம் செய்தார்கள். நூல் புகாரி. இதிலிருந்து உஹது போரில் சிதறி ஓடிய நபித்தோழர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக தெளிவாக தெரிகிறது. உஹதில் உறக்கம். உஹது போரில் முஸ்லிம்கள் புரிந்துவிட்ட தவற்றினை அல்லாஹ் தஆலா மன்னித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மன சஞ்சலத்தை அகற்றி ஆறுதல் அளிக்கும் வகையில் உதவியும் செய்தான். ஆம், அமைதி தருகின்ற சிற்றுறக்கத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருளினான். அது அவர்களை ஆட்கொண்டது என்று 154வது வசனத்தில் தெரிவிக்கப்படுகிறது. போர்க்களத்திலேயே அவர்களை சிற்றுறக்கம் தழுவிக்கொண்டது. போர் முடிந்து எதிரிகள் திரும்பிய பிறகு இது நடந்தது. நூல் மஆரிஃபுல் குர்ஆன். இந்த சிறு தூக்கம் என்றாலும் அது அவர்களுடைய மனசோர்வை அகற்றி அமைதி நல்கியது. அவர்களுக்கு தான் செய்த இந்த பேர் உபகாரத்தை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்துகின்றான். உஹது போரில் கலந்து கொண்ட நபி தோழர்களில் ஒருவர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், நாங்கள் உஹது போரில் எங்களுடைய அணியில் இருந்தபொழுது உறக்கம் எங்களை தழுவியது. என் கையில் இருந்த வாள் நழுவிவிடும், அதை நான் எடுப்பேன், மீண்டும் விழுகும், அதை நான் எடுப்பேன். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். மற்றொரு தகவலில் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், நான் தலையை தூக்கி பார்த்தேன். அங்கே தூக்கம் ஆட்கொண்ட நிலையில் அவர்கள் தம் கேடயத்தின் மேல் சாய்ந்தவாறு இருந்தார்கள். நூல் திர்மிதி, நசஈ, ஹாக்கிம். நபி தோழர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், போரில் உறக்கம் வருவது அல்லாஹுடைய அருள், தொழுகையில் உறக்கம் வருவது ஷைத்தானுடைய தீங்கு. அறிவிப்பவர் அபு ரசீன். நூல் இப்னு அபி ஹாத்தம். நயவஞ்சகர்களின் நிலை. இவ்வாறு முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் சிற்றுறக்கத்தின் மூலம் தங்களது சோர்வை அகற்றிக்கொண்ட அதே வேளையில் மற்றொரு பிரிவினர் தங்களை பற்றியே கவலை கொண்டு நிம்மதி இழந்தார்கள். அறியாத மக்கள் அல்லாஹ்வை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வது போல உண்மைக்கு புறம்பான எண்ணம் கொண்டனர். உஹது போரில் எதிரிகளுக்கு கிடைத்த தற்காலிக வெற்றியை கொண்டு முஸ்லிம்களும் அழிந்துவிட்டதாக அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். போருக்காக புறப்பட்டதில் தங்களுக்கு சற்றும் உடன்பாடோ உரிமையோ இருந்திருக்கவில்லை என்றும் நிர்பந்தம் காரணமாகவே தாங்கள் புறப்பட வேண்டியதாயிற்று என்றும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். உண்மையில் அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கே உண்டு என்பதை அவர்கள் உணரவில்லை. இவர்கள்தான் நயவஞ்சகர்கள். இவர்கள் நபியிடம் வெளிப்படையாக கூற முடியாத பல விஷயங்களை தங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டார்கள். வெளிப்படையில் தம்மை முஸ்லிம்களாக காட்டிக்கொள்ளும் இவர்கள் உண்மையில் இஸ்லாத்தை நம்பவில்லை. முடிவு எடுக்கும் உரிமை எங்களுக்கென தனிப்பட்ட முறையில் இருந்திருக்குமாயின் நாங்கள் இந்த போருக்கே வந்திருக்க மாட்டோம். எங்களது நண்பர்கள் போரில் பலியாகும் நிலை ஏற்பட்டிருக்காது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் இறப்பு என்பது குறித்த நேரத்தில் வந்தே தீரும். இவர்கள் தங்களுடைய வீடுகளில் பத்திரமாக இருந்தாலும் யார் மீது மரணம் எழுதப்பட்டு விட்டதோ அவர் தான் இறக்கப் போகின்ற இடத்தை நோக்கி தானாகவே புறப்பட்டு வந்து விடுவார். இதயங்களை சோதித்து உண்மையை வெளிக்கொண்டு வரவும் அவற்றில் படிந்துள்ள மாசுகளை அகற்றி தூய்மைப்படுத்த வேண்டியுமே அல்லாஹ் தஆலா இந்த சோதனை வழங்கினான் என்று 154வது வசனம் கூறுகின்றது. முஸ்லிம்களைப் போல நடித்து கொண்டிருந்த நயவஞ்சகர்கள் உஹது போர் தொடர்பாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு ஆலோசனை கலந்த ஆரம்ப சமயத்திலேயே போருக்கு போக வேண்டாம் என்று யோசனை கூறினார்கள். மற்ற முஸ்லிம்களுடைய யோசனையின் பேரிலும்
இளைஞர்கள் மற்றும் பத்ரு போரில் கலந்து கொள்ளாதவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்கு தயாரானார்கள். இந்த வேளையில் நயவஞ்சகர்கள் அநேகர் பின்வாங்கிவிட்டார்கள். சிலர் யுத்த பொருட்களில் பங்கு கிடைக்கும் என்ற ஆசையில் போரில் கலந்து கொண்டார்கள். போரில் முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டதை கண்ட இவர்கள் தங்களுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்தினார்கள். இஸ்லாத்தின் மீது தங்களுக்கு வெறுப்பை கக்கினார்கள். நூல் தப்சீர் இப்னு கதீர். குருதுபி. உஹது போரில் கலந்து கொண்ட நபித்தோழர் ஜுபைர் அவர்கள் கூறுகிறார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் நான் இருந்தேன். எங்களுக்கு அச்சம் கடுமையான பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சிற்றுறக்கத்தில் ஆழ்த்தினான். எங்களுக்கு ஒவ்வொருடைய தாடையும் நெஞ்சில் இருந்தது. அப்பொழுது மாதப் பின் குசைர் என்பவர் சொன்ன வார்த்தைகள் கனவு போல எனக்கு கேட்டது. அவர் சொன்னார், நமக்கு மட்டும் உரிமை இருந்திருக்குமாயின் இங்கே நாம் கொலை செய்யப்படும் நிலை ஏற்பட்டிருக்காது. இதை நான் மனனம் செய்து கொண்டேன். இது தொடர்பாக இந்த தொடரை அல்லாஹ் அருளினான். மாதப் சொன்ன வார்த்தை இதுதான். அறிவிப்பவர் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் இப்னு அபி ஹாத்தம். மரணத்தை தேடி மனிதன். அல்லாஹுடைய நம்பிக்கையும் அல்லாஹ் எழுதி தீர்மானித்துவிட்ட இறப்பு பிறப்பு பற்றிய நம்பிக்கையும் இல்லாதவர்கள் மரணத்திற்கு காரணத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இறப்பும் பிறப்பும் அல்லாஹுடைய நாட்டப்படியே நடக்கும் என்று முடிவில் உறுதியாக இருப்பார்கள். ஒருவர் இன்ன இடத்தில் இன்ன நேரத்தில் இறப்பார்கள் என்பது அல்லாஹ்வால் எழுதப்பட்ட முடிவாக இருப்பின் அவர் எங்கிருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்தே சேர்வார். எனவே வீட்டிற்குள் பாதுகாப்பாக அமர்ந்திருந்தார். உயிரிழப்பு நேராது என்றோ போரில் கலந்து கொண்டதினால்தான் மரணம் சம்பவித்தது என்றோ நம்புவது அறியாமையாகும் என்று இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. இங்கே உம்மிடம் வெளிப்படுத்த முடியாத பல விஷயங்களை நமது உள்ளங்களில் மறைத்து வைத்துள்ளார் என்று நயவஞ்சகர்கள் பற்றி நபியிடம் அல்லாஹ் தெரிவித்தான். அவ்வாறு அவர்கள் மறைத்து வைத்துள்ளவற்றில் ஒன்றை அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த காரியத்தில் எங்களுக்கு உரிமை இருந்திருக்குமாயின் நாங்களே இங்கே கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதாவது, எங்களது யோசனையை கேட்டு போர் வருவதை தவிர்த்திருந்தால் இந்த உயிர் பலிகள் நேர்ந்திருக்காது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலேயே நீங்கள் உங்கள் இல்லங்களில் தங்கியிருந்தாலும் உங்களில் யாருக்கேனும் இறப்பு எழுதப்பட்டிருந்தால் அவர் தானாகவே இறப்பை நோக்கி வந்தே தீர்வார் என்று அடுத்த தொடரில் அல்லாஹ் கூறுகிறான். 155வது வசனத்தில், உஹது போரில் இரு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களில் சிலர் சிதறி ஓடினார்கள். அவ்விதம் அவர்களை ஷைத்தான் அடிசருக செய்துவிட்டான். அவர்கள் புரிந்த சில தவறுகளின் காரணத்தினாலேயே இவ்வாறு நடந்தது. எனினும் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் மீண்டும் கூறுகிறான். அதாவது, அவர்கள் முன்பு இழைத்துவிட்ட சில தவறுகளின் காரணத்தால் இப்போது மீண்டும் தவறு செய்யும்படி ஷைத்தான் அவர்களை தூண்டிவிட்டான். அதுவும் நடந்துவிட்டது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். இவ்வாறு அவர்கள் தவறிழைத்து விட்டாலும் கூட அல்லாஹ் அவர்களுடைய குற்றத்தை மன்னித்து விட்டான். அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் பொறுமையாளனும் ஆவான். நபி தோழர்களுடைய மாண்பு. மேற்கண்ட வசனங்களில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வும் மாண்பும் வெளிப்படுகிறது எனலாம். நபி தோழர்களும் மனிதர்கள்தான். அவர்கள் தனது வாழ்க்கையில் தவறுகள் புரிந்திருந்தாலும் அவற்றை தான் மன்னித்து விட்டதாகவும் அவர்கள் குறித்து தனக்கு திருப்தியே எனவும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெரிவித்திருக்கின்றான். 9வது சூறாவுடைய 100வது வசனம், 117வது வசனம், 48வது சூறாவுடைய 18 வசனங்கள். எனவே நபித்தோர்களை பற்றி விமர்சிப்பது கூடாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் முஸ்லிம்களுடைய கொள்கையாகும். 9வது சூறாவின் 117வது வசனத்தில், நபியின் மீது நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்தருள் புரிந்தான். அவ்வாறே கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்கள் மீதும் அன்சாரிகள் மீதும் மன்னித்தருள் புரிந்தான். அவர்களில் ஒரு பிரிவினருடைய உள்ளங்கள் தடுமாறிக் கொண்டிருந்த பின்னரும் அவர்களை மன்னித்து அவர்கள் மீது அருள் புரிந்தான். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கமும் மிகவும் கருணையுடையவனும் ஆவான். எனவே நபி தோழர்களை பற்றி விமர்சிக்க கூடாது என்பதே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் முஸ்லிம்களுடைய கொள்கையாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்களை ஏசாதீர்கள். உஹது மலை அளவுக்கு தங்கத்தை உங்களில் ஒருவர் செலவு செய்தாலும் அவர்களில் ஒருவருடைய 2 கையளவு அல்லது அதில் பாதியளவு தர்மத்தை கூட எட்ட முடியாது. அறிவிப்பவர் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி முஸ்லிம். அதாவது, இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் மிகவும் நெருக்கடியான நேரத்தில் நபி தோழர்களுடைய மனமுவந்து செய்த தர்மம் அளவில் சிறியதாயினும் மதிப்பில் மிகவும் பெரியது.
நபித்தோழர்கள் பற்றி நல்லதை கூற வேண்டும் என்பதும் நபித்தோழர்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்துவதும் அவர்கள் மீது குறை கூறாமல் இருப்பதும் அவசியமாகும் என்பதும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் முஸ்லிம்கள் மீது கொண்ட நம்பிக்கையாகும். அக்காயிது நசையி சரஹுல் மவாஇப் நூல். 3வது சூராவுடைய 156, 157, 158 ஆகிய வசனங்கள். 3வது சூராவுடைய 156வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பவர்களைப் போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம். வெளியூருக்கோ அல்லது போருக்கோ சென்று இறந்துவிட்ட தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்கள் நம்மிடமே இருந்திருந்தால் இறந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று அந்த நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் என்றென்றுமே இதே ஒரு கடும் துயரம் ஆக்குவதற்காகவே இவ்வாறு அவர்கள் நினைக்கும்படி அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ்வே உயிரோடு வாழச் செய்பவன், மரணிக்கச் செய்பவன். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். 3வது சூராவுடைய 157வது வசனம். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்துவிட்டாலும் அதற்காக உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடம் கிடைக்கும் மன்னிப்பும் அவனுடைய அன்பும் அவர்கள் சேகரித்து குவித்து வைத்திருக்கும் பொருட்களை விட மிக மேலானதாகும். 3வது சூராவுடைய 158வது வசனம். நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் இறந்துவிட்டாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அதற்காக ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனென்றால் கருணைமிக்க அல்லாஹ்விடம்தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். முன்புள்ள வசனங்களில் நயவஞ்சகர்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். எங்களுக்கு மட்டும் உரிமை இருந்திருக்குமானால் நாங்கள் இங்கே கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டதை அல்லாஹ் எடுத்து சொன்னான். இத்தகைய பிற்போக்கான எண்ணங்களுக்கு முஸ்லிம்கள் இடமளித்துவிடக்கூடாது என்பதை உணர்த்தும் வகையில் அல்லாஹ் இங்கே பேசுகின்றான். இறப்பும் பிறப்பும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நிகழ்கின்றன என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அறிவித்து கூறுகின்றான். நூல் மாரிஃபுல் குர்ஆன். நயவஞ்சகர்கள் அல்லது மறுப்பாளர்களுக்கு இப்படி ஒரு வழமை இருந்தது. அவர்களுடைய சொந்த சகோதரர்களோ கொள்கை சகோதரர்களோ வியாபாரத்திற்காக அல்லது வேறு பணிகளுக்காக வெளியூர் சென்ற இடத்தில் இறந்துவிட்டால் அல்லது போருக்காக சென்றபொழுது கொல்லப்பட்டு விட்டால் இவர்கள் மட்டும் நம்மோடு ஊரில் இருந்திருந்தால் இவ்விதம் இறந்து போயிருக்க மாட்டார்கள், கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறுவார்கள். இது அவர்களுடைய அறியாமையும் மறுப்பையும் காட்டுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய சகோதரர்கள் உள்ளூரில் தங்கியிருந்தாலும் கூட வரக்கூடிய இறப்பு வந்தே தீரும். இறப்பும் பிறப்பும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடப்பவையாகும். இதையே எங்கிருந்தாலும் அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கின்றான், அவனே இறப்பும் கொடுக்கின்றான் என்று 156வது வசனம் தெரிவிக்கின்றது. இந்த நம்பிக்கையை விடுத்து வெளியூர் பயணத்தை மேற்கொண்டதே இறப்பிற்கு காரணம் என்றும் போரில் பங்கெடுத்து கொண்டதே கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்றும் எண்ணுவது இறை மறுப்பாளர்களுடைய வேலையாகும். இவ்வாறு எண்ணுவதால் அவர்களுக்கு கவலைதான் மிஞ்சும். சகோதரர்களுடைய இறப்பை கை நழுவி போனதையும் நினைத்து கொண்டு வீணாக கவலைப்படுவதை தவிர வேறு எதுவும் பலன் கிடைக்காது என்று இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. இறை மறுப்பாளர்களைப் போல இறை நம்பிக்கையாளர்கள் ஆகிவிடக்கூடாது என்று இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்யும் அல்லாஹ் இறை வழியில் உயிர் தியாகம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் பெரும் பேற்றை 157வது வசனத்தில் விவரிக்கின்றான். தியாகத்தின் பரிசு. நீங்கள் இறைவழியில் கொல்லப்பட்டாலோ இறந்து போனாலோ இந்த தியாகத்திற்கு பரிசாக அல்லாஹு தஆலா மன்னிப்பையும் அருளையும் உங்களுக்கு வழங்குவான். அல்லாஹ் வழங்கும் இந்த மன்னிப்பும் கருணையும் மற்றவர்கள் இந்த உலகத்தில் திரட்டி வைத்துள்ள அனைத்து செல்வங்களையும், ஏன் இந்த உலக வாழ்க்கையை விடவும் மிக மேலானதாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் அழிந்துவிடும், மறு உலக வாழ்க்கையோ நிலையானது. இம்மையின் சுகபோகங்கள் அற்பமானவை, அகலக்கூடியவை. மறுமையின் இன்பங்களோ உயர்வானவை, நீடித்திருப்பவை. உயர்ந்த ஒன்றை அடைவதற்காக தாழ்ந்ததை தியாகம் செய்வது தர்க்க ரீதியாகவும் சிறந்ததே ஆகும். இங்கே அல்லாஹுடைய வழியில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்துவிட்டாலும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பதை கவனியுங்கள். கொல்லப்படுவது என்பது போர்க்களத்தில் எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிரிழப்பதையும், இறந்து போதல் என்பது சாதாரண இறப்பையும் குறிக்கும். இதிலிருந்து ஒருவர் புனித போருக்காகவோ வேறு மார்க்க பணிகளுக்காகவோ புறப்பட்டு வழியில் இறந்துவிட்டாலும் அவருக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பும் கருணையும் கிடைக்கும் என்று அறிய முடிகிறது. இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்ற நபிமொழிகள் பல உள்ளன. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவரும் ஷஹீது, வீர தியாகி ஆவார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம்.
மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு விட்டாலே, இறந்து விட்டாலோ, கொல்லப்பட்டு விட்டாலோ அவர் ஷஹீத் ஆவார் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: புனித போரில் அல்லாஹ்வுக்காக உயிர் நீத்த பேச்சினை தனக்கு வழங்க வேண்டும் என உண்மையாகவே ஒருவர் அல்லாஹ்விடம் வேண்டினார். பிறகு தனது படுக்கையிலேயே இறந்துவிட்டார். இவருக்கும் வீர தியாகிகளுடைய உயர் பதவியை அல்லாஹ் வழங்குகின்றான். சுஹான் அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதுபோன்ற மௌத்தை தந்தருள்வானாக. மதீனா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அறிவிப்பவர் சஹல் பின் ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புனித போரில் உயிர் நீத்தவர்களுக்கு மட்டுமின்றி அல்லாஹுடைய பாதையில் அவனுடைய மார்க்கத்தின் கல்வியை பயில்வதிலும் பயிற்றுவிப்பதிலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதிலும் ஈடுபட்டிருந்தவர்கள் அதே பணியில் இறந்துவிட்டாலும் அவர்களுக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பும் அருளும் கிட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். அனைவருடைய மீட்சியும் அல்லாஹ்வின் பக்கமே. அடுத்து, நீங்கள் சாதாரண முறையில் இறந்தாலும் கொல்லப்பட்டு உயிர் நீத்தாலும் அல்லாஹ்விடமே நீங்கள் அனைவரும் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று 3வது வசனம் தெரிவிக்கின்றது. இந்த உலகத்தில் நீங்கள் புரிந்த வினைகள் நல்லவையாக இருந்தாலும் அங்கே நல்ல பிரதிபலனும், தீயவைகளாக இருந்தால் தண்டனையும் கிடைக்கும் என்று 158வது வசனம் உணர்த்துகின்றது. எனவே மரணத்தை பயந்து போரில் கலந்து கொள்ளாமல் இருந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய ஆணையை சிரமேற்கொண்டு புனித போர் புரியுங்கள். ஏனென்றால் எப்படியானாலும் அல்லாஹ்விடமே நீங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அப்போது அவன் வழங்கவிருக்கும் பிரதிபலனை மனதில் நிறுத்தி பணியாற்றுங்கள், நட்பணிகளையே புரியுங்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. குர்ஆனுடைய ஆல இம்ரான் சூராவினுடைய சில வசனங்களுடைய தப்சீரையும் பொருளையும் விபரமாக பார்த்தோம். இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக, உள்ள நலத்தை தந்தல்வானாக. ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய நல்ல அருளை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை மறுமையில் எங்களுக்கு தந்தல்வாயாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மதீனா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ரௌலா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் அதிகமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.